மாணவன் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எட் another எபிசோட் ஆஃப் மாணவன் மீடியாஸ் பாட்காஸ்ட். நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு ரொம்ப பேசிக் நீடா இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட்ஸா இருக்கக்கூடிய தி மார்க் ட்ரெண்ட்ஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் சார் அமல்ராஜ் சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியாக மாறிடுச்சு சார். ஏன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு பேசிக் நீடாக ஒரு எல்லாரோட வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக மார்க் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2002 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோங்க. ஓகே சார். இப்போ இன்றைக்கி 2025 நியர் அபவுட் 23-24 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம். இல்லை என்ன ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ்னால் ஒரு பேசிக்காக ஒரு ஃபோல்டபுள் சோஃபா, ஒரு ஸ்டீல் கட்டில், ஒரு 2 பிளாஸ்டிக் சேர் அப்படி இருந்த மார்க்கெட்லேருந்து நாங்கள் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னது ஒரு சோஃபா வந்து ஒரு மாடல் மாறுச்சு. கொஞ்சம் காட் இதெல்லாம் கொஞ்சம் மாடல் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் கொஞ்சம் ஒரு வீட்டில் ஆட் பண்ணுங்கிற அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்னிச்சர்ஸே கொஞ்சம் லக்ஸுரியாக பண்ணணுங்கிற ஸ்டேஜ் நெக்ஸ்ட்டு மாறுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸும் வேணும், லக்ஸுரியும் வேணும், இதுக்கு மேலே ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட் வேணும். இன்றைக்கி என்ன அப்டேட்டட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கிற மாதிரி மக்களோட மனநிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறது என்னென்னா இன்றைக்கி என்னோடய வீடுங்கிறது ஒரு ஹெவனாக இருக்கணும், நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல அவங்க தயங்குறதே இல்லை. இதுதான் இன்றைக்கி கரண்ட். ஓகே சார். இப்போது நிறைய பேர் வந்துட்டு அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். யூனிக்காக எங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை எப்படி சார் அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு அந்த நார்மலாகவே எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரு மாதிரி ஐஃபையாக பாஷாக இருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி உங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக நாங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பிளான் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நாங்கள் வந்து டே டு டே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் நீட் என்னவோ அதுதான் எங்களை வந்து ட்ரெண்டாக மாற்ற வைக்கிறதுக்கு அதுதான். இப்போ நாங்கள் டே டு டே கஸ்டமர்ஸ் கூடயே நாங்கள் பேசுகிறோம், பார்க்குறோம், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ பண்ணுறது என்னென்னா அதுக்குண்டான மாடல்ஸ், அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸு அது வந்து நாங்கள் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இங்கே டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணுறோன்னா நாங்கள் வேர்ல்டு கிளாஸ் வந்து நிறைய டூர்ஸ் போவோம், ஃபர்னிச்சர்ஸ் டூர்ஸ் போவோம். ஓகே. இப்போ சைனா வந்து எக்ஸ்போ நடந்துச்சுன்னா அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், மலேசியாவில் நடக்கும், அதுக்கப்புறம் டர்க்கியில் இருக்கும். இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் டூர் போகிறது இதில் வந்து என்னென்னா வேர்ல்டு கிளாஸ் ஃபர்னிச்சர்ஸ் அப்டேஷன்ஸ் வந்து என்னங்கிறத நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோயம்புத்தூரில் கொங்கு ரீஜனில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் 10 இயர்ஸ் பேக்கே. ஓகே. 10-20 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் கொண்டு வந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபர்னிச்சர்ஸ்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சின்ன தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எல்லா சிட்டிஸ்க்குமே இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து தேவை இருக்குது. ஓகே. இப்போ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக மார்க்கோட பிராண்ட்ஸ் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் திஸ் ஃபினான்சியல் இயர். சூப்பர் சார். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்டில் எந்த அளவுக்கு இருக்குது சார் ஃபர்னிச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப எசென்சியல் மார்க்கெட்டு தேவை அப்படிங்கிறது. இன்றைக்கி எப்படி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நான்லாம் சின்ன பையனாக இருந்தபோது வருஷத்துக்கு ஒரு 2 செட்டு 3 செட்டு ட்ரெஸ் தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லைங்க, எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் புது ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வீடுங்கிறது கட்டுறதுங்கிறது எல்லாத்தோட ஒரு ட்ரீம் பிளான் அப்படின்னா அது வந்து வீடுங்கிறது அவங்க ட்ரீமாக தான் இருக்கும். அதில் வந்து ட்ரீம் வந்து கன்வெர்ட் டு ஹாப்பினஸ்ங்கிறது ஃபர்னிச்சர்ஸ் அண்டு அவங்களோட இதுதான் ஃபர்னிச்சர்ஸ் தான். அந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்த பிறகு தான் அவங்க லைஃபே ஹாப்பியாக மாறுதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். இன்றைக்கி பீப்புள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறாங்க. நம்ம உட்காந்துருக்கிற சோஃபாலேருந்து சேர்ஸ் ஆகட்டும், ரெக்லைனர் சீட்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நிறையா மாடல்ஸை கொண்டு வரீங்க. ஸோ அது எந்த வகையில் சேலஞ்சிங்காக பார்க்குறீங்களா, இல்லை வந்து மக்களுக்காக நீங்கள் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறீங்களா? இதில் சேலஞ்சுங்கிறது எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம என்னென்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். இதை தாண்டி கஸ்டமர்ஸ் கூட அப்டேஷன்ஸ் இன் ஃப்யூச்சர் ட்ரெண்டு இது வந்து நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது மாதிரி போங்க. இப்போ ஒரு நார்மலாக ஒரு பேசிக் சோஃபா வாங்க வந்தவங்களே எங்களோட ஸ்டோரில் என்ன பண்ணுவோம்னா
இது போங்க நெக்ஸ்ட் லெவல் இதாக இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா இன்னும் 10 இயர்ஸ் யார் வீட்டில் வந்தாலுமே கஸ்டமர்ஸே சொல்றாங்க. கஸ்டமர்ஸ்ல வந்து நாங்கள் சொல்லுவோம், எஜுகேட் ஓகே, பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னும் 10 இயர்ஸ் நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும் டிசைன்ஸு. அந்த மாதிரி ட்ரெண்ட் அப்டேஷன்ஸ், நம்ம மார்க் ட்ரெண்ட்ஸ்னாலே ட்ரெண்ட் அப்டேஷன் தாங்க. இன்னைக்கு உண்டான லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு அது நம்ம கடையில் இருக்கும். எந்த மாதிரிலாம் யூனிக் டிசைன்ஸ் எதிர்பார்க்காங்க சார்? இப்போ நம்ம இந்த படையப்பால ஒரு சீன் பார்த்துருப்போம். தலைவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேலேருந்து இப்படி பண்ணுவாரு, அந்த ஊஞ்சல் இதாகும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மக்கள் யூனிக்கா டிசைன்ஸை? இன்னைக்கு நீங்கள் ஃபர்னிச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மாதிரி நீங்கள் இன்னைக்கு என்ன யூனிக்காக எதிர்பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்து எல்லாமே வீடு இப்போ கஸ்டமர் கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4, 5 கிளாஸஸாக நம்ம பிரிக்கலாங்க. கிளாஸஸ்னு இப்போ பேசிக் கிளாஸு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம், லக்ஸுரி, சூப்பர் லக்ஸுரி, இந்த மாதிரி வந்து அது கிளாஸஸ் எப்படின்னா அவங்களோட லிவிங் லைஃப் ஸ்டைல் வச்சு நம்ம பிரிக்கலாம். அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க லைஃப் எப்படி வச்சுருக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு பேசிக் வந்து சைக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸல் வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ், 2 வீலர் வச்சுருக்கோம், கார், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே. டிஃப்ரென்சேஷன் இதுதான். இப்போ வந்து என்ன, அவங்க ஸ்பெண்டிங் பொறுத்தளவு இப்போ அவங்க வந்து இன்றைக்கி நல்லா ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஓகே. இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் லிவிங் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான டிசைன்ஸ் இருக்குது. ப்ரீமியம் வேணும்னா அதுக்குண்டான டிசைன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம சூப்பர் லக்ஸுரி வேணும்னா அதுக்குண்டான மாடல்ஸ் டிசைன்ஸுமே நம்ம வச்சுருக்கோம். ஓகே சார். இப்போ உங்களோட காம்படிட்டர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம நம்பர் 1 சஸ்டெயின் பண்ணுங்கிறத எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ காம்படிட்டரை விட நம்ம எப்போவுமே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பீங்க சார்? மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸோட இண்டஸ்ட்ரியோட ஒரு ட்ரெண்ட் செட்டர்னால் மார்க் ட்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. அது இங்கே இல்லை, தமிழ்நாடுல இந்தியா மார்க்கெட்லேயே ட்ரெண்ட் செட்டர்னால் மார்க் ட்ரெண்ட்ஸ் தான். இது ஏன் நாங்கள் அப்படி பண்ணுறோம்னா, நாங்கள் இதுவரையும் ஃபாலோ பண்ணதில்லை. நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸும் சரி, எங்களோட டிசைன்ஸும் சரி, நாங்கள் வந்து எங்களோட பார்த்து நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன வழியில் போகிறோங்கிறது நான் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணா இருக்கணும். நாங்கள் எங்கள் வழி நாங்களே தீர்மானிக்கிறோம். அதை எதை பேஸ் பண்ணினா கஸ்டமர்ஸோட நீடு, இண்டஸ்ட்ரியோட இன்றைக்கி தேவை, அதை நாங்கள் பார்த்து டிசைட் பண்ணி போகிறோம். எங்களோட விஷன் வந்து ரொம்ப பெருசு. அதே மாதிரி எங்களோட பாதையும் ரொம்ப தூரம் நாங்கள் போக வேண்டியது. நிறைய கஸ்டமர்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வேர்ல்டில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸுக்குமே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ் பண்ணணும், அவங்க வீட்டில் வந்து ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறது எங்களோட நோக்கம். ஓகே சார். இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நிறையா வேஸ்ட் மெட்டீரியல்ஸாகவே நிறையா இருக்கும் சார். அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போயிடுமா? இல்லை அதை வச்சு நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண முடியுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஃபர்னிச்சர்ஸில் வந்து எப்போவுமே வேஸ்டேஜுங்கிறது ஒரு 5% இருக்குங்க. 5% அது இருக்கும். அதை வந்து நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேறு டிசைன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா பண்ணுவோம். இல்லாட்டி அது வந்து வேஸ்ட்டு தாங்க அது. ஓகே. இப்போது நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க சார். ஒரு பாதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போய் ஒரு ஸ்டோரில் பார்த்துன்னு வாங்குறத விட ஆன்லைன்லேயே நமக்கு அது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி சீப்பர் ப்ரைஸுக்கு தான் வைக்கிறாங்களா, இல்லை அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானா? இல்லைங்க, இன்னும் ஆக்சுவலாக நம்ம மக்கள்கிட்ட இன்னும் அவேர்னஸ் வரலின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்ஸ்னால், ஆன்லைனுங்கிறது போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கம்மியாக விற்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வராங்க. நல்ல பொருள் விற்கணுங்கிற ஆன்லைன் கம்பெனிஸ் ரொம்ப கம்மி. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு இன்டென்ஷன், விற்கிறவங்களோட இன்டென்ஷனும் மாறும், கஸ்டமர்ஸோட இன்டென்ஷனும் மாறும். கஸ்டமருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருள்னால் கண்டிப்பாக கூட தான் விலை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா இல்லை ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் வேணும், கம்மியான விலையில் வேணும்னா, கம்மியான விலையில் யார் தயாரிப்பா? யாருமே தயாரிக்க முடியாது. கம்மியான விலையில் தயாரிக்க முடியாதுன்னு இல்லை, என்னென்னா அது கம்மியான குவாலிட்டியில் தான் தயாரிக்க முடியும். கம்மியான விலைங்கிறதுல கம்மியான குவாலிட்டியில் தயாரிக்கணும். கம்மியான குவாலிட்டி போட்டால் அந்த ப்ராடக்டோட லைஃப் டியூரேஷன்ஸு. இப்போ நம்ம நிறைய ஆன்லைன்லேயே நான் சொல்கிறேன்னா, ஆன்லைனில் வந்து சோஃபா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் வந்து ஒரு ஆள் உட்கார முடியாது. 3 சீட்டர் சோஃபான்னு போடுவாங்க, அது 2 சீட்டர் தான் இருக்கும். ஓகே. டைனிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான் இருக்கும். அந்த கல்ச்சர் நம்ம மக்கள்கிட்ட நம்ம ஆன்லைன்லேயே மாறணுங்கிறது என்னோட விருப்பம். இதனால தான் ஆன்லைனில் நாங்கள் வந்து சைட் வச்சுருக்கோம். எங்களோட சைட்டுக்கு வர டிராஃபிக்லாம் ஹெவியாக இருக்குது. எங்களோட கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்டு ட்ரஸ்டான பீப்புள்ஸ் வந்து டேரெக்டாக வராங்க, பேசுகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இந்த ஆன்லைனில் வந்து இந்த 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 மோடு மாறணும். ஓகே சார். இது மாறினா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கும்போது அதோட இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் சார். அதில் நிறையா சேலஞ்ச் இருக்கும். லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், பில்டிங்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருக்கும். என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும், அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க? ஃபர்னிச்சர்ஸ் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது முதர்ந்ததை விட இம்போர்ட் டியூட்டியெல்லாம் ஹெவியாக தான் இருக்குங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் ரொம்பவே நல்லா ஓப்பன் மார்க்கெட் இருக்குதுங்க. இப்போ இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட்டு ப்ளஸ் வந்து யுஎஸ் மார்க்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா,
இப்போ சைனாலேருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்குது. ஓகே. சைனாலேருந்து இப்போ அடுத்து வியட்நாம் மார்க்கெட் நல்லா பண்ணுறாங்க. ஓகே. இப்போ இந்தியா வந்து இப்போ தான் அப்கமிங் டேஸில் வந்து அதுக்கு ஃபோக்கஸில் இருக்குது. நாங்களும் இன் ஃபியூச்சரில் எக்ஸ்போர்ட் பிளான் பண்ணுறக்கு ஐடியா வச்சுருக்கோம். ஓகே. இது இல்லாமல் எங்களோட ஸ்டோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓவர்சீஸ் தாண்டி எல்லா கண்ட்ரீஸ்லையும் வரக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்குங்க. ஓகே சார். இப்போ ஒரு சில சோஃபாஸ் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், 15 லேக்ஸ், 20 லேக்ஸ்லாம் அதோட பிரைஸ் இருக்கு. ஸோ எதனால நம்ம அவ்வளோ கோட் பண்றோம் அண்ட் மக்கள் அத அஃபோர்ட் பண்றாங்களா சார்? அந்த மாரி விலை குடுத்து வாங்குறாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது நான் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஒரு கார் வந்து வச்சுருக்காங்கன்னு எக்ஸாம்பிள். இப்போ அவங்க பட்ஜெட் வந்து ஒரு 10 லேக்ஸ்லேயும் அவங்க கார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 க்ரோஸ்லேயும் இன்னைக்கு கார் மாடல்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. ம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அது ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து இன்கிரெடிட் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ லக்ஸுரிங்கிறது வந்து எதுவுமே வந்து காஸ்ட்டில் நம்ம கொண்டு வர முடியாது. ஓகே. என்னோட லக்ஸுரிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது யாரோட லக்ஸுரியுமே, ம். அந்த காஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஸுரிக்கு ஃபிக்ஸே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, 10 லேக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அவங்க தே ஆர் ஃபீலிங் அதை விட இன்னும் பெட்டரா தான் கேட்டா நம்ம ஓகே. கஸ்டமர் குடுத்து தான் ஆகணும். ஓகே. இல்ல எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா பட்ஜெட்லயும் ஆனா மார்க்ல குடுக்குறோம். ஓகே. நீங்க வந்து நாங்க ஒரு 50,000 சோஃபாஸ்லேருந்து 5 லேக்ஸ் 10 லேக்ஸ் சோஃபாஸ் மட்டும் மார்க்ல இருக்குது. ஓகே. இப்போ ஒரு ஃபேமிலியா வராங்க சார். லைக் விசிட் ம். பண்றாங்க ஸ்டோர்னா, எல்லாருக்குமே காமனா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு கிட் ஒரு மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே ப்ராடக்ட்ல கொண்டு வரதுக்குன்னு எதுவும் நீங்க வொர்க் பண்ணுவீங்களா? இப்போ லைக் எல்லாருக்குமே அத பார்த்தோனே பிடிச்சிரணும் அப்படிங்கிற ம். மாதிரி? இதுக்கு வந்து நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னன்னா, எப்பவுமே அப்டேட்டட்ல நம்ம இருந்தோம்னா, அந்த ம். அப்டேட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே. நியூவா இருக்கிறது, நியூ லைஃப் ஸ்டைல், நியூ ட்ரெண்டு, நியூ ஃபர்னிச்சர்ஸு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். மார்க் எப்பவுமே எல்லா டிசைன்ஸுமே நியூ தான். நியூ ட்ரெண்டான ஃபர்னிச்சர்ஸ் தான் வச்சிருக்கோம். அப்ப என்னன்னா யாருமே வந்து பார்த்தா, அவங்களுக்குள்ள என்ன கன்ஃப்யூஸ் இருக்குன்னா, இது எடுக்கணுமா? அத எடுக்கணுமான்னு இருக்குமே தவிர, இந்த ஐட்டம் வேணுமா? வேண்டாமான்னு இருக்காது. ஓகே சார். இப்போ குவாலிட்டி செக் அதுவும் ரொம்ப ஆ. முக்கியமான ஒரு விஷயம் சார். அது லைக் டே 1ல இருந்தே அந்த புரொடக்ஷன்ல இருந்தே அத நீங்க கான்ஷியஸா பார்த்துட்டே வருவீங்களா சார்? இல்ல ம். லாஸ்ட்ல தான் இருக்குமா அந்த குவாலிட்டி செக்ங்கிறது? இன்னைக்கு நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஒரு பிராண்டு, இல்ல ஒரு லைஃப் டியூரேஷன்ஸு, அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ட்ரஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேல, 1 இயர்ல உருவாகாது. இப்ப ம். நாங்க 24 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம்னா, இந்த இண்டஸ்ட்ரியோட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு எங்களோட பிராண்டு. அந்த ட்ரஸ்ட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நாங்க நெறைய விஷயம் லேர்ன் பண்ணி அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த ம். ப்ராடக்ட்லயும் சரி, சிஸ்டம்லயும் சரி, கஸ்டமர்ஸ் கேர்லயும் சரி, டிசைன்லயும் சரி. இது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறபோது என்னன்னா, அந்த அந்த டிசைன் வந்து கண்டிப்பா இவ்வளோ லைஃப் வரும்னா, அது கண்டிப்பா இருக்கும். ஓகே. இப்போ நெறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்த எக்ஸ்போ போயிட்டு பிசினஸ்ல வந்து பார்க்கறது, கம்மியா ஆ. ரேட்டு கிடைக்கிறதுன்னு சொல்லி எடுக்கிறது, டிசைன்ஸ் நல்லாயிருக்கு. ஆனா அவங்க வந்து என்னன்னா, ஒரு பிராண்ட வந்து அங்க ஃபீல் பண்றதில்ல. அந்த ஓகே. ட்ரஸ்ட் அப்ப அவங்களுக்கு அங்க போயிருது. ம். அவங்களுக்கு உண்டான லைஃப் வந்து அந்த அந்த ப்ராடக்ட்ல கிடைக்குமானா, அது கேள்விக்குறி தான். ஆனா பிராண்ட்ல வாங்குறது கண்டிப்பா அது இருக்கும். ஓகே சார். எப்படி பண்ணுவீங்க சார் அந்த குவாலிட்டி செக்குங்கிறது? ஏன்னா, இப்ப நம்ம சோசியல் மீடியாஸ்லலாம் பார்க்குறோம். ம். இந்த சோஃபா பையன் கூட ஒரு சின்ன ம். தம்பி ம். ஆட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ம். இவ்வளோ பேர் ஏறி குதிக்கலாம், ஒண்ணும் ம். ஆகாது. இவ்வளோ வெயிட் வரைக்கும் அது தாங்கும் அப்படின்லாம். நீங்க குவாலிட்டி செக்குங்கிறது எப்படி பண்ணுவீங்க சார்? இப்ப எங்களோடது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் எல்லாமே ப்ராசஸ்ங்கிறது ப்ரீ ப்ரீ ஷெட்யூல்டா இருக்கும். ஓகே. இப்ப என்னன்னா, ஒரு வுட்டுன்னா இந்த இந்த இடத்துல வந்து செக் பண்ணி, ஒரு 10 வெண்டர்ல செக் பண்ணி, இந்த வுட்டு இந்த சைஸ்ல, இந்த குவாலிட்டில எப்பவுமே வரணும். இந்த ஃபோம்னா இந்த இந்த மாரி ஃபோம் இவ்வளோ கிரேடு திக்னஸ், இவ்வளோ இன்ச்சஸ்ல இருக்கணும். அப்படி இவ்வளோ டென்சிட்டில இருக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதே மாரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெண்டர்ஸ்ல வந்து நாங்க பேசி, அது குவாலிட்டி ஃபைனலைஸ் பண்ணி, அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் என்ன இருக்கும், எங்களுக்கு இன்வென்டரியிலே வரும். அத மட்டும் தான் நாங்க புரொடக்ஷன் எடுப்போம். அது மட்டும் தான் வந்து வரும். அப்போ ஒரு கஸ்டமர்ஸ்க்குன்னு தனி புரொடக்ஷன்ஸ் இருக்காது. ஓ. இப்ப மித்த பக்கம்லாம் வந்து என்னன்னா, அன்பிராண்டட்ல என்ன ஆகும், ஒரு பிரைஸ் காஸ்ட் வைஸ் நெகோசியேஷன் பண்றாங்கன்னா, அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் எடுத்து இன்வென்டரி பண்ணி குளோஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பண்ண முடியாது. பிராண்ட்னா பிராண்ட். அதுக்குண்டான காஸ்ட், அதுக்குண்டான டிசைன்ஸ் எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்கும். அதுல வந்து மிஸ்டேக்ஸ் வரக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. மார்க் ட்ரெண்ட்ஸ் உடைய ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன சார்? மார்க் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க கொங்கு ரீஜன்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிசினஸ்ல இருக்கிறோம். ஓகே. கொங்கு ரீஜன்ல வந்து இப்போ வந்து எங்களோட பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் வந்து எல்லாம் இருக்குது.
இதை தாண்டி வந்து நீ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா சிட்டிஸுமே ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸ் கொண்டு வரும். ஓகே. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸ் கொண்டு வரோம். இது இல்லாமல் வந்து ஓவர்சீஸ் தாண்டி எங்களோட பிஸ்னஸ் வந்து நான் கொண்டு போகிறதா பிளான் இருக்குது கம்மிங் இயர்ஸில். ஓகே சார். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிஸ்னஸாக மட்டும் இல்லை, எங்களோட விஷனே, மார்க்கோட விஷனே என்ஹான்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ப்ரெண்டிங் ஹாப்பினஸ். எல்லாத்தோட லைஃப்பும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும், எல்லாத்தோட வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணும். அது மார்க்கோட ஃபர்னிச்சர் மூலிமா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதை தான் எங்களோட நோக்கமாக வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட்டாக ஒரு சோஃபா இருக்குல்ல சார், ப்ரீமியர் காட் வெல்வெட். ஆமாங்க ஆமாங்க. அது என்ன ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்டர், எகெயின் ஒரு சிங்கிள், ஒரு 2 சீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இது ரெக்லைனரில் ஃபிக்ஸட் மாடல். இது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 to 1 lakhs வருங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்லைனில் வந்து ஆனால் 68,500ன்னு போட்டிருக்காங்க சார். இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபோம்ஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 68 பண்ண முடியாமல் இல்லை. இப்போ மார்க் ஸ்டாண்டர்டில் பண்ணோம்னா நமக்கு 1 lakh இந்த ஸ்டாண்டர்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபேப்ரிக் வந்து பெர் மீட்டர் வந்து 600 rupees வருங்க. இதே வந்து 200 300 போட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 10,000 ரெடியூஸ் ஆகும். ஆனால் மார்க்கோட கஸ்டமர்ஸு, மார்க்கில் பிளான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கம்மியான ரேட்டில் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். நல்ல டிசைன், நல்ல குவாலிட்டியான ப்ரைஸ். ஏன்னா ஒன்ஸ் எங்களை நம்பி வந்து வாங்குறாங்க. அவங்க வந்து என்ன ஃபர்னிச்சர்ஸுங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மித்த பொருள் மாதிரி பார்கெயின் பண்ணி கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஃபர்னிச்சர்ஸுங்கிறது லாங் லைஃப் வரக்கூடிய ஐட்டம். ஓகே. அதை வந்து இன்றைக்கி பொருள் பண்ணுறபோது நான் நிறைய கஸ்டமர்கிட்ட நான் பேசுவோம், நானே சொல்லுவேன், ஆனால் ஒன்ஸ் நீங்கள் செய்கிறீங்க ஒரு 2000 5000 நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அது 10 வருஷங்கிறது 15 வருஷம் கூட லைஃப் வரும். இன்றைக்கி 2000 5000 நான் கம்மி பண்ணுன்னு வாங்கினோம்னா அதோட லைஃபுங்கிறது கரெக்டாக இருக்காது, கண்டிப்பாக வராது. அதனால் என்னென்னா நீங்கள் ஆன்லைன் ப்ராடக்டோட ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் ஸ்டோர்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்லேயோ கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பாக தான் இருக்கும். ஆனால் ஆன்லைனோட இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், காஸ்ட்டு கம்மியாக விற்கிறது மட்டும்தான். ஏன்னா மார்க் ஏன் இதுவரை ஆன்லைனில் போய் நாங்கள் விற்கல, வேறு மீடியாவில் வந்து அமேசானில் வேறு ஏதோ ஒரு பிராண்டில் நாங்கள் இன்னும் போய் விற்காமல் இருக்கிற ரீசன் அதுதான். நம்ம போனோம்னா நம்ம குவாலிட்டி நம்ம அவங்க கூட சேர்த்து நம்மளையும் நிற்க வச்சுருவாங்க. ஓகே, நான் சொல்கிறது நல்ல பொருள் நம்மளால கஸ்டமருக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறோம், இத்தனை வருஷம் பண்ணியிருக்கோம், அதை கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓகே, அதான் ரீசன். நெக்ஸ்ட்டு சார், அந்த கிரே சோஃபா 5 to 6 சீட்டர், இதோட வந்து 3+ வந்து ஒரு திவான் வருதுங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 50,000. பக்கா சார். 48,200 போட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட். லாஸ்ட்டாக இருக்கிறது சார் 5 சீட்டர் 3+2 சீட்டர் சோஃபா செட். இது வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80,000 வருங்க. பர்ஃபெக்ட். 80,000. ரைட், சூப்பர் சார். ஓகே சார், அடுத்து வந்து நீங்கள் 1 to 10 நம்பர் சொல்லலாம் சார். அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன், ரேபிட் ஃபயர் மாதிரி. ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்கள் 1 to 10. 1 to 10 4ங்க. 4. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு, அதுலேருந்து எப்படி ரைஸ் ஆச்சு? என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் நான் வரும்போது 2002 இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60,000 என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஓகே, 60,000 அதை வச்சு தான் முதலீடு பண்ணோம். நானும் என் பிரதர் தான் ஆரம்பித்தோம். 60,000 ஸ்டார்டிங் இன்சியல் பண்ணி சின்னதாக மார்க் வுட்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனியை ஆரம்பித்தோம். அப்போ கம்ப்யூட்டர் டேபிள் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். என் பிரதர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவார், நான் மார்க்கெட்டிங் கொண்டு போய் சேல் பண்ணுவேன். இதுதான் எங்களோட கேரியர். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ப்ரொடக்ஷன் யூனிட் சைஸு. நாங்களே ஒர்க் பண்ணுவோம், நாங்களே ப்ராடக்ட்டு ரா மெட்டீரியல் வாங்குவோம், கொண்டு போய் சேல் பண்ணுவோம். அப்படி 1 by 1 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. சூப்பர் சார். இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். இன்னும் ஒன்று மட்டும். 9. உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்கள் பார்க்குறது லைஃப்பில்? பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறது உங்கள் லைஃப்பில்? இப்போது மார்க் ட்ரெண்ட்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் வந்து ரொம்ப உண்மையாலும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணோம். என்னென்னா மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸு ஒரு ஃபர்னிச்சர் செல்லராக இருந்தது. மார்க் ட்ரெண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் ஓப்பன் பண்ண ஸ்டோர் வந்து கோயம்புத்தூரில் அப்போ வந்து நாங்கள் 2015 ஐ திங்க் 2014 ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ்நாட்டிலேயே பெரிய ஸ்டோர், ஃபர்னிச்சர் ஸ்டோர்னால் ஒரு மாடல் ஸ்டோர்னால் அதுதான் மார்க் ட்ரெண்ட்ஸ் தான்.
ஏன்னா நான் சொல்லுவேன் இல்லையா, ட்ரெண்ட் செட்டர் நாங்கள் வந்து யாரையும் ஃபாலோ பண்ண, நாங்கள் தான் க்ரியேட் பண்ணோம். ஸ்மார்ட் ட்ரெண்ட்ஸ் தான் ட்ரெண்ட் செட்டர் ஃபர்னிச்சர் இன் தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டு வந்தோம். ஓகே. ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபர்னிச்சர் வைக்க முடியுமா, இவ்வளோ ப்ராடக்ட் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஸ்டோர் நம்ம தான். அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நீங்கள் சொல்கிற என்ன சொன்னீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஃபஸ்ட்டு இன்னும் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அது ஸ்டார்டிங் தான். ஓகே. நான் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டிய நிறைய விஷன் இருக்கு. வந்து நிறையா இருக்குது. அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்குது. தமிழ்நாடு இல்ல, இந்தியா ஃபுல்லாக எங்களோட மார்க்கோட ஸ்டோர்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்டில் கொண்டு வர போகிறோம். இதை தாண்டி ஓவர்சீஸ்லேயும் எங்கள் ஸ்டோர்ஸ் கொண்டு வர தான் எங்கள் பிளான். சூப்பர் சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஆல்சோ உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.